மதிப்பிற்குரிய மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்களுக்கு சுத்தமா புத்தியா இல்லையா? பூனை கோடு போட்டுக்கிட்டு புலின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாம். பள்ளி எல்லாம் மேல பெறாண்டிக்கிட்டு புலின்னு வாயடிக்குது, வயிற்றெரிச்சலாம். ஏமா உன்ன மாதிரி 16 எம்பிய உருவாக்குன தலைவர், உன் கட்சியினுடைய மாநில தலைமை இல்ல தேசிய தலைமையே இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உலக அரங்குல இவருக்கான இருக்கை நிரந்தரமா ஒதுக்கப்பட்டு இருக்கு. நீ யாரோடு யார ஒப்பிட்டு பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை. இப்படித்தான் தமிழ்நாடை கெடுத்து குட்டிச்சாரா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலினா எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பேசுறது, மு க ஸ்டாலினா அமெரிக்கா அதிபர் கூட ஒப்பிட்டு பேசுறது, எட்டு குட்டிச்சாரா போயிடுச்சு. உங்களை சொல்லி என்ன குத்தம் இருக்கு? பெண்ணுரிமை 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 பேசுறீங்களே. அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீதிக்கு வந்து போராடினாங்களே, நீங்க என்ன சத்தியமூர்த்தி பவன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? சத்தியமூர்த்தி பவன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இந்த அம்மாவுக்காக பேசல அந்த மாநாட்டு மேடையில. ஏங்க இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக காவேரி பாதுகாக்கப்பட்ட மண்டலமா உருவாக்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முன் வந்து இருக்குது. மக்களுக்கு இந்த பகுதியில தெரியாத ஊர் ஒண்ணு இருக்கா, மக்கள் இருக்கிறாங்களா? அப்படியாப்பட்ட பொன்னான ஒரு வேட்பாளரை உங்கள்கிட்ட கொடுத்த போது கூட நீங்க பயன்படுத்திக்க தவறிட்டீங்களே. இந்த மண்ணை பற்றி கொஞ்சமும் அறியாத சென்னையிலிருந்து வந்தவரை நீங்க எம்பி ஆக்கிட்டீங்களேன்னு தான் சொன்னாங்க. உன் பேரை கூட சொல்லலை, அது கூட நீ தகுதி இல்லை, அதுதான் சொன்னாங்க. ஐ இதாண்டா வாய்ப்பு, நம்ம கம்பு சுத்துவோண்டா, நம்ம இருக்கிற இடமே தெரியாம இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி வேணும். ஜோதிமணிலாம் பாரு அங்கங்க போய் அட்ராசிட்டி பண்ணி நம்ம முகத்துல ஒரு இதுலயே வச்சிருக்கிறாங்க, பப்ளிசிட்டிலே வச்சிருக்கிறாங்க. விஜயதாரணி இடத்த நம்ம பிடிச்சிடணும்னு போட்டி போட்டுக்கிட்டு இந்த அம்மா ஆசைப்படுது. இவ்வளவு இதான் நடக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தப்பே ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் ஏத்துனேன்னா என்னடா அது கட்சின்னு ஒன்று இருக்காடாலாம் கோவப்படாதீங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒட்டுமொத்தமா கட்சியை கூட்டம் வந்து நிறுத்தினா இந்த ஸ்கூல்ல பிரேயருக்கு கூட்டம் கூடும்ல, அந்த கூட்டத்திற்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் பிரேயர்ல கூட்டம் கூடுற அளவுக்கான கூட்டம் கூடுகின்ற அளவிற்கு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி முழுக்க காங்கிரஸ் கட்சி இருக்கு. அவ்வளவுதான். சரி, இந்த அம்மாட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏமா உங்களை சென்னையிலேருந்து தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து மயிலாடுதுறையில இறக்கணும்? நீ கேட்கிற கேள்விலாம் நாங்கள் அடுத்து வரும். சென்னையிலேருந்து தூக்கிட்டு வந்து ஏன் மயிலாடுதுறையில இறக்கணும்? இத்தனை வருஷமா மணிசங்கர் ஐயர்கிட்டையும் மரகதம் கிட்டையும் ராஜ்குமார் போன்றவர்கிட்ட தானே மயிலாடுதுறை குத்தகை கொடுத்து வச்சிருந்தீங்க. ஏன் திடீர்னு ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நிறுத்தி ஆகணும், வேற வழியே இல்லப்பா அப்படின்னு அதுவும் அங்க வளர்த்து விடல. மயிலாடுதுறையில யாரையும் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நிறுத்துறதுக்கு வளர்த்து விடல காங்கிரஸ்ல. இத்தனை தடவை மத்திய அமைச்சரா இருந்தாங்க, எம்பியா இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அதெல்லாம் வன்னியரெல்லாம் வளர்த்து விட மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை இந்த திமுகவும் திமுக கள்ள கூட்டணி உறவுகளும் அழித்தொழிக்க துடிக்கிறாருங்கன்னு வெளிப்படுத்துற பின்பாக வேற வழியே இல்லாம கடலூர்லயும் மயிலாடுதுறையும் வன்னிய வேட்பாளரை நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுச்சு. இப்படி வந்ததுதான் உனக்கு வாய்ப்பு. நீ என்னமோ ஒரு சுரப்புலி மாதிரி, நீ என்னமோ ஒரு போராட்ட தியாகி மாதிரிலாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சையில தான் உனக்கு அந்த வாய்ப்பே வந்துச்சு. அதுக்கப்புறம் நீ தூக்கி கொடுத்த கோடிக்கணக்கான காசு உன்னை எம்பி ஆக்கி அழகு பார்த்துருக்கலாம். நீ வெற்றி பெறல, விலை கொடுத்து வாங்கி இருக்கிற, அவ்வளவுதான். நீ வெற்றி பெற்ற ஒரு எம்பி இல்ல, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு எம்பி, அவ்வளவுதான். நீங்க உடனே ஐயோ நம்ம ஒரு எம்பி ஆயிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு பெரிய பந்தாலாம் உங்களுக்கு தேவையில்லை. பந்தா எல்லாமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன் கடலூர்ல இத்தனை வருஷமா வேங்கடபதி நிறுத்துவீங்க, ஆதிசங்கரை நிறுத்துவீங்க, கே.எஸ். அழகிரி நிறுத்துவீங்க, டி.ஆர்.எஸ். ரமேஷ் நிறுத்துவீங்க, ஏன் புதுசா அதுக்கும் இங்க வளர்த்து விடல? ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவரை கடலூர் பகுதியில் நிறுத்துறதுக்கு ஒரு கேண்டிடேட் வளர்த்து விடல. எடுத்து பிடிச்சவாடா விஷ்ணு பிரசாத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க. மயிலாடுதுறையில இத்தனை ஆண்டு காலமா வன்னியரை கண்ணிலே காட்டாத நீங்க தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க. இதற்கெல்லாம் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. அது உங்களுக்குமே தெரியும், இது பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சன். அப்புறம் இன்னொன்னு கேட்குறீங்க, ஏன் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரியில் போய் நிற்கலையா அப்படின்னு. திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தர்மபுரிக்கு செல்லுகின்ற போதெல்லாம் தன்னுடைய சொந்த ஊராக பாவித்து சொல்றாங்க. அந்த ஊர்ல பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, 20 வருடங்களுக்கு மேலாக அந்த ஊர்ல ஒவ்வொரு மக்களையும் தெரியுமா உங்களுக்கு? உனக்கு நீ பட்டியலிட்டு ஒரு 10 ஊர் பேர் சொல்ல பார்ப்போம். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒன்றிய அலுவலகம் இருக்கும். 2-3 மாவட்டங்கள் வருது. நீ அதுல ஒரு 10 ஊர்ல 10 பேரை ஆளை காட்டி சொல்ற அளவுக்கு உனக்கு தெரியுமா? அந்த மக்களுடைய மண்ணுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? தர்மபுரிக்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு சௌமியா அன்புமணி ராமதாஸ் போய் போராடுறாங்க. தர்மபுரி அடிப்படை தேவைகளுக்கு சௌமியா அன்புமணி ராமதாஸ் போய் குரல் கொடுக்குறாங்க. நீ பணத்தை கொடுத்து ஜெயிச்சுட்டு வெற்றியை விலைக்கு வாங்கிக்கிட்டு நீ மயிலாடுதுறை எட்டி பார்க்க மாட்டேன்ற.
அந்நியார் அவர்கள் தன் மக்களை சொந்த மக்களாக நினைச்சு தர்மபுரிக்கு அதன் பின்பாக 10க்கும் மேற்பட்ட முறை பயணம் மேற்கொண்டு அந்த மக்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யாரோட யாரை ஒப்பிடுறது? யாரோட யாரை ஒப்பிடுறது? உன்னுடைய கட்சி தலைமை இருக்கு இல்லையா, நீ சொன்னியே அது தொடர் தோல்வியா இருக்குன்னு. தொடர் தோல்வி எதுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை அழிச்சு ஒழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களிடம் ஜெயிச்சுட்டு வருது. தேர்தல் சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்திச்சு 2009 நீ எல்லாம் ஒரு என்னது கடல்ல கரைச்சு விடுற ஒரு பெருங்காயத்துக்கு சமமானவர். உங்க கட்சியிலே சொல்றேன். அன்னைக்கு 2009 பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளிவருது. என் தொப்புள் கொடி தமிழ் உறவுகளை கொன்று குவிக்கப்படுகிறார்கள். உங்களை ரத்த கரைபடிந்த கை கட்சியோடு நாங்கள் கை கோர்க்க மாட்டோம்னு அன்னைக்கு குலாம் நபி ஆசாத்ல இருந்து கபில் சிபில்ல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வரணும் தாவாதாவம் இருக்கிறாங்க. யாரு? கடல்ல கரையிற பெருங்காயமே உங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தவம் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் முதலை தள்ளிவிட்டு அடுத்து காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரிதான், மத்திய அமைச்சர் பதவியை ஏதாவது தூக்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, உன் கட்சி கூட கூட்டணி கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க நாங்க. உங்களை எல்லாம் நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம், ஓரம் வச்சிருக்கிறோம். உங்க கூட காசுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு இந்த 2G வழக்கை காட்டி மிரட்டுறாங்க. இல்லைன்னா நீங்க ஒரு 15 வருஷமா ஒரே கூட்டணியில இருந்தீங்க, ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கு, அதை காட்டி மிரட்டுறாங்க, காங்கிரஸ் ஏதாவது சாட்சி பழி சொல்லிடும் அப்படின்னு அப்படி கூடி கும்மாடி அடிக்கிறவங்க உங்களுக்கு அது சரியா இருக்கும். ஆனால் மக்களுக்காக அனுதினமும் போராடக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னைக்கே காங்கிரஸை கை கழுவி விட்டுட்டார். காங்கிரஸை கை கழுவி விடப்பட்டுடுச்சு. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கை கழுவி விடப்பட்டுடுச்சு. நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க? உங்களாம் என்ன ஒரு அருகதை இருக்கு, ஒரு தகுதி இருக்குன்னு நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னே தெரியல. சரி, நீ நிக்கிறப்பயே வாங்கச்சிக்காரனே கோஷம் போடுறான், இருக்கிற 10 பேரை கோஷம் போடுறான், அந்த அம்மாவை கொண்டு வந்து இங்க சீட்டு கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கு முன்னாடி நீ போய் அங்க என்னத்த செஞ்ச? மயிலாடுதுறை பகுதியில என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன நிறைய இருக்கு, என்ன எப்படி அதை சரி பண்ணலாம், எதையாவது சரி இத்தனை தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு, இப்பயாவது மக்களுக்கு என்ன செஞ்ச அதை பட்டியலிடு. நாங்க பட்டியலிடட்டுமா? திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரிக்கு எத்தனை தடவை மக்களை சந்தித்தாருன்னு அந்த சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போறப்பெல்லாம் இந்த பள்ளிக்கூட சிறுமிகள் உள்பட ஓடி வந்து கட்டி அணைத்து நாங்க பெரும் தவறு செஞ்சுட்டோன்னு கண்ணீர் விடுறாங்க பத்தியா? அதுதான் உண்மையான வெற்றி. பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுல உண்மையான வெற்றி. நீங்க எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றியோடலாம் இருக்க வேணாம், மக்களுக்கு ஒரு நன்றியோட இருங்க. சரி, பணம் கொடுத்துட்டோம், ஓட்டை வாங்கிட்டோம், ஜெயிச்சுட்டோம், விலை கொடுத்து தானே வாங்கியிருக்கிறோம் என்கின்ற அகம்பாவத்தை அழிச்சுட்டு சாதாரண எம்பி, அவ்வளவுதானே, ஒரு சாதாரண எம்பி பணம் கொடுத்து 100 கோடியை கொட்டி கொடுத்து இந்த எம்பி பதவியை விலைக்கு வாங்கியிருக்கிற, அவ்வளவுதானே. அந்த அளவுல இருந்து மக்களுக்கான சேவை செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. ஏன்னா அடுத்த தடவை 100 கோடி செலவு பண்ண தேவையில்ல, நல்லா செய்ய. அடுத்த தடவை நில்லு, 100 கோடி செலவு பண்ணாமலே நில்லு, ஓட்டு காசு கொடுக்காமலே நில்லு. முடியாது இல்ல, அது எல்லாம் முடியாது இல்ல. நீங்க பெண்ணுரிமை பேசுறீங்க, கேள்வி கேட்கிறீங்க, அதற்கு உள்ள அருகதை உங்களுக்கு இருக்கா என்று முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசும். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது வாய்ஸ் ஆடால் விடுறது, இப்படியே வாய்ஸ் ஆடால் விட்டு உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்தமா சமுதாயத்தை எல்லாமே ஒன்று கூட்டிட்டார்களே, உங்க முதலாளியோட இதா இருக்கும், தூண்டுதலா இருக்கும். ஏன்னா அது பிரம்மாண்டமா சோழ மண்டலத்துல ஒரு தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி, இந்த தமிழகத்துடைய 4 திசையில இருந்து வந்திருக்கிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காரன் வந்திருக்கிறான். மண்ணியன் மட்டும் வரல, பறைய சமுதாயம் வந்திருக்கு, முத்தரைய சமுதாயம் வந்திருக்கு, நாயுடு சமுதாயம் வந்திருக்கு, இப்படி எல்லா சமுதாயம் வந்திருக்கிறாங்களே. இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் வந்திருக்கிறாங்களே. ஒரு புதிய எழுச்சி ஏற்படுது. என்னடா இது சகிச்சிக்க முடியலையே, வயிறு எரியுதே என்று உங்களுடைய முதலாளிய துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாளியை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க இந்த வாயில கம்பு சுத்துற வேலையெல்லாம் வேணாம். இந்த வாயில கம்பு சுத்துற விட்டு போய் மக்களை பாருங்க, மக்களுக்கான சேவை செய்யுங்க, ஏதாவது உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இந்த வாய்ப்பு நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு எங்கோ இருந்த சுதா மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி ஆவதற்கு அடித்தளமிட்டது யார் என கொஞ்சமாவது மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டுக்குங்க. எங்கள் மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க. எங்க மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வெற்றி பெற்று விட்டோம் என்ற அகம்பாவத்துல இருக்காதீங்க.